நல்லா வாழணும். பகலால பார்த்து சிரிச்சு சொல்லுங்க. நிறைய பேர் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. இந்த நல்லா வாழறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பாஸ்டர். எது வருதோ வரட்டும், ஏதோ வாழ்க்கை சால்த்தி அப்படியே போய் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். உடனே அது எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையோ தீமையோ, மரணமோ தீமையோ ஜீவனோ, எது விருப்பம் உனக்கு? எனக்கு உங்களுக்கு என்ன விருப்பம் ஆண்டவரே? மரணமா நடத்து, ஜீவனா நடத்து. நான் நடத்துறதா இருந்தா எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்துருப்பேனே. இந்த மரணமும் ஜீவனும் நீங்க தெரிந்து கொள்ளணும். அப்ப எப்படி தெரிந்து கொள்றது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ளனர் என்று அறிந்து. கிரேட். இல்லை அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தினாங்க. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? சத்தமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சரி, பேருக்கு கோவம் வருதுங்க இதை சொன்னா. என் மேல கோவப்படுறது. பீட்டர் கிட்ட போய் சண்டை போடணும். நீங்க பேதுருக்கிட்ட போகணும். அது என்ன ஆசீர்வாதத்தை சுதந்திர, அதுக்காக நாங்க வந்திருக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு வேணான்னு அங்க சொல்லணும். விட்டா இவங்க பைபிளே எழுதிடுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க. அதனால தான் எப்ப பாரு கனவு பார்த்துட்டு இருக்க கூடாது. கவனிக்கிறீங்களா? சில பேர் எப்ப பார்த்தாலும் கண்ணு முடிக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு கனவு ஒன்று தருவீரா, ஒரு தரிசனம் ஒன்று தாருமையா. இந்த உடம்பு வேற ஆட்டுவாங்க பாருங்க, ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். ஆண்டவரே ஒரு தரிசனம் தாருமையா. அப்பா, கருப்பு குதிரை வந்திருக்கிறது, வெள்ளை குதிரை வந்திருக்குது. நீ என்ன பார்த்த? அவங்கள அடுத்த கேள்வி. அவங்க சொல்றாங்க, நாங்களும் ஒரு வெள்ளையா ஒண்ணு பார்த்தோம், நீ வெளிச்சம் வந்துச்சு. பைபிளை பார்க்கறதே கிடையாது. எப்ப பாரு இந்த கண்ணை மூட வேண்டியது, ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது, அப்புறம் அப்படியே கண்ணை மூட வேண்டியது. ஸ்தோத்திரம். மாமிக்கு இன்னும் 3 நாள்ல ஏதோ ஒரு ஜுரம் வரா மாதிரி ஆண்டவர் எனக்கு காட்டுறார். அல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே சித்தப்பன் கதை என்ன ஆண்டவரே? சித்தப்பன் இன்னும் 3 மாசம் செத்தே போயிடும். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவரே மாமாவுடைய கதை என்ன? இந்த பாருங்க, இப்படி இந்த மாதிரி சில கிறிஸ்தவர்கள் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. இங்க வந்து ஜோசியம் சொல்லிட்டு இல்ல, குறி சொல்ற ஆவி அல்ல, இது பரிசுத்த ஆவி. ஆவியானவரை கேலி பண்ணக்கூடாது. அதனால அவங்க வாழ்க்கை பாருங்க நல்லாவே இருக்காது. நீங்க உத்து பாருங்க, அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கிறது இல்ல. நோய் பிடிச்ச மாதிரி முகம், வருத்தமான குடும்பம், ஓயாமல் சஞ்சலம், தவிப்பு. ஏன்னா they are criticizing the Holy Ghost. பரிசுத்த ஆவியை ரொம்ப கேவலப்படுத்தி இருக்காங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு தைரியம், ஒரு துணிகரம் பாருங்க. கண்டவங்களே எது வேணாலும் பார்த்து என்ன வேணாலும் சொல்றது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா சில காரியங்களை வேத புத்தகத்தை வச்சுதான் நம்மோடு கூட பேசுவார். அதனால பைபிளை முதல்ல நேசிக்கணும். பைபிள் இருந்து வார்த்தையை கேட்கறது உள்ளத்துல ஆசை வரணும். உங்களுக்கு எதுல ஆசை இருக்கு? நீங்களே கொஞ்சம் உங்களை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. நீங்க பைபிள் இருந்து சொல்றது உங்களுக்கு பிடிக்குதா? இல்ல யாராவது ஜெபம் பண்ணும்போது மகளே அல்லேலூயா ஸ்தோத்திரம் உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறாவது மகளே அப்படின்னு எதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குது? பிடிச்சாதான் வரும். பிடிக்கணும், நறுக்குன்னு பிடிச்சாதான் தெரியும். நிறைய பேருக்கு பைபிள் இருந்து சொல்றது பிடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன, நான் அங்க ஒரு அக்கா இருக்காங்க, ஜெபம் பண்ணாங்கன்னா புட்டு புட்டு வைப்பாங்களாம். என்ன தேங்காய் புட்டா இது? பிரியமானவர்களே, என்றைக்கு நாம் இந்த வேத புத்தகத்துக்கு மரியாதை கொடுக்கிறோமோ, இதில் எழுதப்பட்ட வார்த்தை என்றைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களோ அன்றைக்கே நான் சொல்லுகிறேன், படிப்படியாய் படிப்படியாய் நீங்கள் விருத்தி அடைந்து மேலே வருவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. காது உள்ளவன் சுகவாழ்வு துளிர்க்கும். கண்டிப்பாய் நீங்கள் பெருகுவீர்கள், உயர்ந்து வருவீர்கள்.
ஏராளமான நன்மையை பெறுவீர்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அற்புதங்களை உங்களுக்கு செய்வார், நன்மையை செய்வார். அதை எப்படி செய்யறாருன்றதை நம்ம கவனிப்போம். பேதுரு சொல்றாரு, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டோம். அப்ப நம்ம எல்லாம் யாருன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. அப்படி ஒரு அழைப்பு, அப்படி ஒரு இன்விடேஷன் வந்திருக்குது நமக்கு. அம்மா கொஞ்சம் கவனிங்க, நமக்கு ஒரு இன்விடேஷன் மேல இருந்து வந்திருக்குது. எங்களுக்கு என்ன இன்விடேஷன் கொடுத்திருக்குன்னா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி பரலோகத்தின் தேவன் ஆவியானவரை கொண்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்காரு. எனக்கு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தங்க கார்டு அடிச்சு வாவான்னு கூப்பிடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு அழைப்பு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ glory, amen. எதை சுதந்திரிக்கும்படி? அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. சில பேருக்கு புரியாதுன்னு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போறாரு. அடுத்த வசனம் படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. ஜீவனை விரும்பி கமா, ஜீவனை விரும்பி கமா, ஜீவனை விரும்பி கமா. கமா போட்டிருக்குது. என்ன அர்த்தம்? நிறுத்துன்னு அர்த்தம். ஜீவனை விரும்பி, எல்லாம் சொல்லுங்க. ஏன் கமா போட்டுது? ஜீவன் விரும்புறது இல்லை. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை விரும்புறது இல்லை, நன்மையை விரும்புறது இல்லை, ஆசீர்வாதத்தை விரும்புறது இல்லை. மாறாக அவங்க நினைக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள வந்துட்டல மகளே, இன்னும் கொஞ்ச காலத்தில் ரத்த சாட்சியா நீ செத்துப்போ. பாவம், ஏற்கனவே நொந்து நூலாகி அவங்க வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்காக நீ சாவு, ஜீவனை பத்தி சாவு, அதுக்கு செத்துரு, இதுக்கு செத்துரு, அதுக்கு செத்துப்போ, இதுக்கு செத்துப்போ. ஏற்கனவே செத்துட்டோம். நாங்க செத்து நாங்க அடக்கமும் பண்ணியாச்சு. இனிமே நாங்க சாக வேண்டியது எதுவுமே இல்லை. நாங்க உயிரா ஏற்றிட்டோம். பைபிளை மாத்தி சொல்லக்கூடாது. அவரோடு மரித்தேன், மரிப்பேன் சொல்லல. இட்ஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். தமிழ் வழங்குதுன்னு நினைக்கிறேன். மரிப்பேன் அல்ல, மரித்தேன். நல்லா கவனிங்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில் நீங்க உண்மையை முடியும். இந்த வேதத்தை நல்லா கவனிப்போம். நான் மரித்து விட்டேன். இப்ப யாராவது அதுக்கு சாகு, இதுக்கு சாகுன்னு சொன்னா, பிரதர் பைபிளை மாத்தி பேசாதீங்க. ஏற்கனவே நான் செத்துட்டேன். செத்தது மாத்திரம் இல்லைங்க, அவரோடு நான் அடக்கம் செய்யப்பட்டாகி விட்டது. இப்ப நான் உயிரோடு எழுந்தது எதுக்குன்னா, அவரோடு கூட அவர் எனக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரோ அத்தனையும் நான் சுதந்திரிக்கும்படி எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now church listen, சபையே கவனி. உன் தாய் செய்ய முடியாததை உன் தகப்பன் செய்ய முடியாததை, உன் ஜாதி ஜனங்கள் செய்ய முடியாததை, இந்த உலகத்தில் எந்த போதகரும் செய்ய முடியாததை, எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாததை என் தேவன் உனக்காக செய்திருக்கிறார். என்னவென்றால், உங்களுக்கு இப்போ ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜீவனை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுத்து, கர்த்தர் சொல்றார், நான் அழைப்பு கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு விருப்பம் வரணும். இன்விடேஷனுக்கு கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு. அம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம், எல்லாரும் நீங்க வரணும். போறது உங்க விருப்பம். நான் சொன்னேன், கொடுத்தது அன்னமோ உண்மை. தட்டில் வச்சு 4 ஆப்பிளையும் வச்சு 6 வாழைப்பழம் வச்சு 1/4 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வச்சு ஒரு இன்விடேஷனை கொடுத்து, அம்மா குடும்பமாக வந்துடணும். உள்ள கசப்பு இருக்குது, கோபமாக வாங்கிக்கிறாங்க. வரோம் அக்கா, கண்டிப்பா வரேம்மா வரேம்மா. அப்புறம் என்ன அர்த்தம்? வரமாட்டேன், போடி போடி. எங்களுக்கு தெரியாதா? இப்படி நான் பிரசங்கம் பண்ணும்போது சில பேர் இப்படி தான் இன்விடேஷன் வாங்குறாங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், சொல்ல உனக்கு வேணும்னா முதல்ல விரும்பு விரும்பு. எவ்வளவு நாளுங்க நீங்க இப்படி கஷ்டத்துல வாழணும்? எவ்வளவு நாள் இந்த துன்ப வாழ்க்கை? எத்தனை காலம் இன்னைக்கு உன் ஜாதி ஜனங்கள் எல்லாம் நீ இந்த இயேசுவை பின்பற்றும்படி வந்தீங்களே, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு முன்பாக நீ தலைகுனியும்படி அல்ல, வெட்கப்படும்படி அல்ல, அவன் கையை எடுத்து வாயில பொத்திக்கிட்டு சொல்லணும், உன் தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லும்படி. கர்த்தர் சொல்றார், மகளே, இனி நீ ஜீவனை விரும்பு. அவனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்காத. இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய பேரணி கருத்துறாத. அழைப்பு கொடுத்தது நான், உன்னை தெரிந்து கொண்டது நான், உன்னை பிறக்க வைத்தது நான். என் அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே உன்னை மறுபடியும் பிறக்க வைத்தேனே. என்னுடைய பிள்ளையார் என்னுடைய ஸ்தானத்திலே உன்னை
நீ தலை குனிஞ்சு நின்னா எனக்கு அது தலை குனிவு. நீ தலை நிமிரணும், நீ உயரணும், நீ மேல வரணும், எல்லாரும் பார்க்கணும் என்ன போல ஒரு தெய்வம் இல்லைன்னு அவங்க சொல்லணும். அதனால கதை சொல்ற, தயவு செய்து கொஞ்சம் ஜீவனை விரும்பு. பகலால பார்த்து சிரிச்சு சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க பாருங்க. இதை 100 தடவை சொல்ல வைக்க வேண்டியதாக. இவங்களுக்கு ஜீவன் ஆசீர்வாதம் கோயில்ல ஒண்டிதான் பிடிக்காது, வீட்டுக்கு போனா பிடிக்கும், கோயில்ல வந்தா பிடிக்காது. அதுவும் பாஸ்டர் சொல்லக்கூடாது. ஆனா பிள்ளைய வண்டி கரெக்டா நல்ல ஸ்கூல்ல விடுவாங்க. அது எந்த ஸ்கூலு சொல்றாங்க ஆசீர்வாதம் வேணாம்னு சொல்றாங்க பாரு. அவங்க பிள்ளை எந்த ஸ்கூல்ல விடுறாங்க நீங்க பாருங்க. இருக்கிறது இந்த பெஸ்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. நான் கேட்கறேன், எதுக்கு அந்த பெஸ்ட் ஸ்கூல்? ஒரு கார்பரேஷன் விட வேண்டியது தானே. பிள்ளை நல்லா கொஞ்சம் சிவிலைஸ்ட் ஆகணும், மெச்சூர்ட் ஆகணும். அது இல்லை, அது கிடையாது. அது இல்லை மெயின் ரீசன். பையனை கொண்டு போய் நல்ல ஸ்கூல்ல விடுறது நமக்கு உள்ளத்துல ஒரு கற்பனை. என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், ஜியாலஜிஸ்ட் ஆகணும், மல்டிநேஷனல் கம்பெனியில் சூப்பர் லீடர் ஆகணும். இதெல்லாம் நமக்கு என் பையனுக்கு 4 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு கிடைக்கணும். பையன் இன்டர்வியூ போயிட்டு வரான், அம்மா கேட்குது, உலகமே வேணான்னு சொன்னவங்க தான். அவங்க சொல்றாங்க, எவ்வளோடைய சம்பளம்? 20,000 தானா? ஏன் 20,000? 10,000 கொடுக்கறதுக்காக ஜெபம் பண்றது தானே, 5,000க்கு ஜெபம் பண்றது தானே. ஆனா ஜெபம் பண்ணும்போது மட்டும் பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வரணும்னு ஜெபம் பண்றோமே. ஏன் வெளிவேஷம்? நான் என்ன சொல்றேன், உலகத்துல இருக்கிற ஜனங்களை விட உங்கள் தேவன் அடைக்கலமாய் நம்பி ஓடி வந்த கதை சொல்றாரு. நீ எவங்கிட்டயே போய் விரும்புறியே, மகளே மகளே மகளே, எங்கிட்ட விரும்பு, எங்கிட்ட விரும்பு, நான் கொடுக்க விரும்புறேன், நீ விரும்பு. எப்படி இருக்குன்னா, நல்லா கவனிக்குது, எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பா ஒரு பிள்ளை ஊர்ல இருக்கிறவங்க கொடுத்தா விருப்பமா அங்க கொடுக்கான்னு வாங்கிக்கிறான். அப்பா கொடுத்தா ஆனா போ, அம்மா கொடுத்தா கடை நான் வாங்க மாட்டேன், தொட மாட்டேன் அப்படின்னா அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும் யோசிப்பாரு. அவங்க சொல்றாங்க, யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறா, என் பிள்ளை யார் கொடுத்தாலும் வாங்கிக்குது, நான் கொடுத்தா அது வாங்க மாட்டுது, விரும்ப மாட்டுது, எனக்கு அவமானமா இருக்கு. நான் சொல்லுகிறேன், உலகத்துல போறீங்க, படிக்கிறீங்க, ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறீங்க, அங்கெல்லாம் நல்லா வாழ முடியும் விரும்புறீங்க. நான் சொல்லுகிறேன், சபையில வாருங்க, உங்கள் தகப்பன் விரும்புகிறார் நீங்கள் நன்றாக வாழும்படி. இவர் பொய் பேச மாட்டார், இவர் உங்களை தாழ்த்த மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை தள்ளாட விட மாட்டார். உங்களை காக்கிற தேவன், அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உன் தாயே மறந்தாலும். ஆவியான உதவியோடு உங்களுக்கு இயேசுவின் அன்பை நான் காட்ட விரும்புகிறேன். அவர் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். தேவ ஜனமே, இந்த உலகத்துக்கு பெற்றோரை விட தகப்பனை விட இந்த இயேசு மிகவும் மிகவும் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் கடினமானவர் அல்ல, அழிக்கிறவர் அல்ல, உடைக்கிறவர் அல்ல. நெறிந்து போன நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், பலவீனனை பலப்படுத்துகிறவர், ஏழையை அவர் பலனாக இருக்கிறவர், எளியவனுக்கு திடனாக இருக்கிறவர், குப்பையில் இருக்கிறவனை ராஜாவாய் உயர்த்துகிற ஒரு தேவன். ஆமென், ஹல்லேலூயா. பகலால சிரிச்சு சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். சொல்ற ஜீவனை விரும்பி, அப்புறம் பைபிளை கையில வச்சுங்க, ஜீவனை விரும்பி. அடுத்தது இருங்க இருங்க இருங்க, நல்ல கெட்ட நாளா நல்ல நாளா? இன்னொரு சொல்லுங்க. சில குடுகுடுப்புக்காரன் நல்ல நாள் பிறக்குது, நல்ல நாள் பிறக்குது. நேற்று முந்தா ஆர்டினேஷன் நடந்தது. பாஸ்டர்ஸ்க்குலாம் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறாங்க. அந்த பையன் பாஸ்டர் ஆகிறதுக்காக படித்தப்பல அவங்களுடைய ப்ரொஃபஷனல்னா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு வாங்கலாம். அவன் மேலே ஏறி சொன்னானா, எங்கள் அப்பா ஊருக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குதுன்னாரு. ஆனால் நல்ல நாள் ஒன்று இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. என்னைக்கு இந்த வேத புத்தகத்தை நான் பார்த்தேனோ அதில் என் தேவன் சொல்லியிருக்கிறாரு, நல்ல நாள் என்பது அவர்கிட்ட இருந்து வருது என்பது.
இன்றைக்கு உங்களுக்கு, உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்வு எப்படிப்பட்ட நாட்களை கடந்து செல்கிறீர்கள்? இப்பொழுது இருக்கிற நாட்கள் எப்படி? பேதுரு சொல்ற, நல்ல நாள்ல உன் கண்ணு பார்க்கணுமா? உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கிறத உன் கண்ணு பார்க்கணுமா? உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறத உன் கண்ணால நீ பார்க்கணுமா? நல்ல நாளை காண வேண்டும் என்று வேதம் எப்படி எழுது பாருங்க. நல்ல நாளை காண வேண்டும் என்று இருக்கிறவன் கோயிலுக்கு வந்து மெம்பர் ஆயிடுன்னு சொல்லல, உபவாசம் பண்ணுன்னு சொல்லல. ஏன்னா நம்ம ஆளுங்க இதெல்லாம் ஈஸியா செய்திருவாங்க. சட்டையை மாத்துன்னு சொல்லலைங்க. நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியானதான் நம்ம ஆளுங்க ரெடியா செய்யறாங்க. எதை பண்ணணுமா? நாவை பொல்லாப்புக்கும் தன் நாவை கபடத்துக்கும் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். So in this three things that Peter says, எது படித்தாலும் வசனத்தை சுருக்கி ஒரு 3 வார்த்தையில சொல்லிடலாம். அப்படித்தான் படிக்கணும். ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கவனிங்க, பக்கமாக இருக்கும். படித்து அதுக்கு ஒரு 3 டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அக்பர் போய் கொண்டிருந்தார், பானிப்பட்டில் செல்லும் பொழுது கிமு 364ஆம் ஆண்டு, இதெல்லாம் படித்து மண்டை ஓடிடுறான். அப்புறம் கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க, அதை படிப்பாங்க. அதை படிக்கும்போது அதெல்லாம் ஒரே குழப்பம், நம்பராக வருது. அது மேத்தமெட்டிக்ஸ் உள்ள பூந்து இருக்குது, ஃபிசிக்ஸ்லேயும் இருக்குது. இதெல்லாம் படித்து ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேன்னு இருக்கக்கூடாது. படித்து அதில் என்ன சொல்ல வராங்கன்றதை சுருக்கமாக மேலே ஒரு சின்ன டைட்டில் கொடுத்துட்டா உன் மண்டையில் ஏறிடுச்சின்னு அர்த்தம். எங்கே வேணாலும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் பைபிளையும் படிக்கணும். இப்போ இதை படித்ததில் 3, அது என்னன்னா ரைட் ஆட்டிடியூட், and the second one it says about your response, third right standard life. முதலாவது உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனப்போக்கு இருக்கணும். ரெண்டாவது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் கர்த்தர் விரும்புறார். நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். அடுத்தது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், நான் விரும்புறேன்னு சொல்லணும். ஆமென். ஆசீர்வாதத்திற்கு நான் சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு நல்ல ரைட் ஆட்டிடியூட் வரணும். நான் என்ன பண்ணணும், நான் எப்படி வாழணும், என் மனப்போக்கு ஒரு மனம் உள்ளவர்களாய் அதே எண்ணம் நமக்கு வரணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரே மனம் சொல்லும்போது அப்படி ஒரு மனம் வர்றது அது வாய்ப்பு கிடையாது. பல எண்ணங்கள் வருது எல்லாருக்கும். ஆனால் இதோடைய ஒரு மனம்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும் பொழுது அக்ரி பண்ணணும். எஸ், நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. இல்லை, சின்ன சின்ன காரியத்தை தான் விட சொல்றாரு. இந்த வாயை காத்துக்கோ, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணுன்றார். அப்போ நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை நமக்கு நல்லா வாழணும். ஆமென். எத்தனை பேர் நல்லா வாழணும் விரும்புறீங்க? நல்ல நாளை பார்க்கணுமா? அப்போ அந்த பாதை நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணியிருக்காரு. வழின்னு சொல்றதுக்கும் பாதைக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய குழப்பமாயிடுச்சு. வழின்றது இப்போ மலையில் அந்த காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிருகங்கள்லாம் போகும் பொழுது அங்கே ஒத்தையடி வழி இருக்கும், அது கரடு முரடாக இருக்கும். பாதைன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் லே டவுன் பண்ணுறது, வந்து அதை சீரமைச்சு அதில் கடினம் படாமல் ஈஸியாக போகிறதுக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குறாங்க. சில இடத்துல இப்போ புதுசாக ப்ரமோட் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்லாம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்கும் வீடுக்கு போகிறது. மழை காலம் வந்தால் உள்ளே போக முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் ஒரு பாதை போட்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையாயிடும். இப்போ உதாரணமாக நம்ம சர்ச்சுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குண்டும் குழியுமா தண்ணிங்க நின்றுக்கிட்டு அப்புறமா ஒரு பாதையை போட்டவனே இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, பாஸ்டர் நம்ம சர்ச்சாண்ட ரோடு ரொம்ப அழகாகிடுச்சு. அதே அப்படி தான் இருந்தது, அதே ரோடு தான். ஆனால் அந்த வழியை ஒரு பாதை ஆக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து லே டவுன் பண்ணி கான்கிரீட்லாம் போட்டோன்னா நல்லா ஆயிடுச்சு. ஏன் பாதைன்னா ஆசீர்வாதத்தை நீ கஷ்டப்படக்கூடாது, ஈஸியாக பெறணும். எவ்வளோ நல்லவர் பாருங்க. எடுத்துக்கொள்வோம். அந்த பாதையை குறித்து நான் இன்னைக்கு காட்டுறேன், அடுத்த வாரம் தொடர்ந்து நான் சில காரியங்களை காட்டுறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய ஆவியான உதவியோடு நம்ம வார்த்தையை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனம். அதாவது இந்த பேதுரு இங்க பேசினா பாருங்க, நல்ல நாளை பார்க்கவும் அதை குறித்து பேசும்பொழுது பேதுரு வந்து சங்கீதத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார். 34வது சங்கீதம்
12 16 வசனம் வரைக்கும் அதில் நீங்கள் பார்க்கலாம். அதே தான் இங்கே பேதுரு எழுதி வச்சிருக்காரு. ஆனால் பேதுரு எவ்வளோ ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொந்தமாக எதுவும் பேசுறதில்லை, பைபிள்ல இருந்து மேற்கோள் காட்டி தான் பேசுகிறார். அவ்வளோ ஒரு நல்ல பாஸ்டர் அவர். பாஸ்டர் பீட்டர் ரொம்ப நல்லவர். இயேசுநாதர் கூட இருந்தார். அவருக்கு கிடைக்காத அனுபவமா? அவருக்கு பைபிள் எழுதுறதுக்கு அதிகாரம் இருந்தது. இருந்தால் கூட they were limited. பேசும்பொழுதும் எழுதும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. வேத வாக்கியங்களை எடுத்து மேற்கோள் காட்டி அதுக்கப்புறம் தான் எழுதினாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க வந்து பைபிளே மோர வச்சுட்டு இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சுய கருத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுயமானது எதையுமே சொல்லக்கூடாது. ஆவியானவரே சார்ந்திருக்கணும். பக்கத்தால பாஸ் சொல்லுங்க. எப்பவுமே ஆவியானவர் நடத்தும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. சரி, அப்ப அந்த பாதை நாம போறதுக்கு வேதத்துல இங்க சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனம், ஜீவ மார்க்கம் அப்படின்னு வருது. ஜீவ பாதையை எனக்கு தெரியப்படுத்துவீர், உடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா. நான் எனக்குன்னு ஒரு தடவை படிக்கிறேன், உங்களுக்கு நீங்க படிச்சீங்களா? சரி, நான் இன்னொரு தடவை படிக்கணும் போல இருக்கு. ஜீவ பாதையை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. ஜீவ வழி, அந்த பாதை, அந்த பிரசனம். அவர் பிரசனம் எங்க இருக்குன்றீங்க? அவருடைய பிரசனம் எங்க இருக்குன்னா, எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஆவியான உதவியோட நீங்க விசுவாசி துதிச்சு பாருங்க, அங்க பிரசனம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுவாங்க. ஏனென்றால் பிரசனம் சொல்லும்போது அவர் இருக்கிறது. வார்த்தையும் தேவனும் ஒன்று, தேவனும் வார்த்தையும் ஒன்று. இதை நீங்க மேலோட்டமா படிக்காம படிக்கும் போதும் கேட்கும் போதும் ஆவியானவரை சார்ந்து கொண்டு பயபக்தியா அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போதெல்லாம் நாம் தேவ பிரசனத்தை உணர்கிறோம். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஏன்னா அவர் வார்த்தையாகிய தெய்வம். அவருடைய பிரசனத்துல என்ன இருக்கு, அந்த வார்த்தையில என்ன இருக்கு, அந்த அவர் பிரசனம் சொல்லும்போது அவர் இருக்கிறது. அவர் இருக்கிறாருன்னா, அவர் வராருன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவர் சொல்றாரு 2 காரியத்தை சொல்றாரு. இன்பமும் அங்கே சொல்லும்போது சொல்றாரு என்ன இருக்குன்னா, ஆனந்தமும் இந்த வலது பாரிசத்திலே, வேற ஒன்றும் சொல்லல, ரொம்ப நல்லவர்ன்றாரு கர்த்தர். தாவீது சொல்லும்போது சொல்றாரு அவர் ரொம்ப நல்லவர். அப்போ ஜீவ ஆசீர்வாதத்துக்கு போற ஒரு பாதை இருக்குது, அல்லது ஜீவனுக்கு போகிற ஒரு பாதை. ஜீவ பாதை அப்படின்னா ஆசீர்வாதத்தின் பாதை, நன்மையின் பாதை, செழிப்பின் பாதை, வெற்றியின் பாதை. இன்னொரு பாதை இருக்குது. நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 12வது வசனம், வேத புத்தகத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் கொடும் காற்றடித்தால் அவர்கள் விழுந்து போகிறதில்ல, வார்த்தையிலே நிற்கிற மனுஷன் பேறு பெற்றவன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலே அஸ்திபாரம் போடுகிற மனுஷன் காற்றடித்தாலும் புயலடித்தாலும் அவன் விழுந்து போகிறதில்ல, அந்த வீடு நிற்கும். ஆமென், ஆமென். நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழி 14ஆம் அதிகாரம், Proverbs chapter 14 verse 12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, பாதை உண்டு, அதன் முடிவோ பாருங்க, எல்லா இடத்திலும் ஜீவன் மரணம் அப்படியே நம்ம பார்த்துட்டே வரோம். தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சிலதெல்லாம் நமக்கு நல்லது மாதிரி தெரியும். ஆனா அது உங்களை வந்து ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்துதா, வெற்றிக்கு நேரா நடத்துதா, செழிப்புக்கு நேரா நடத்துதா, குடும்பத்துல நன்மையை கொண்டு வருதா என்று நீங்க ரொம்ப ஈஸியா டிசைன் பண்ணிடலாம். நீங்க எது வேணா கேளுங்க, எந்த வார்த்தை எந்த போதகத்தையும் கேளுங்க. கேட்கும் பொழுது அது உங்களை ப்ரோக்ரஸ் பண்ணுதா, உங்களை முன்னுக்கு கொண்டு போகிறதா, தேவனுடைய அன்பிலே உங்களை பெருக வைக்கிறதா? அல்லேலூயா சொல்லுவாங்க. எப்பெல்லாம் அவர்கிட்ட நன்மையை நம்ம பெற பெற நமக்கு நல்லா தெரியுது, ரொம்ப 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 நல்லவர்னு தெரியுது. அவர் எனக்கு தீமையே கொடுத்து நான் ஒரு மேல அன்பு செலுத்தின அவர் நல்லவர் இல்லை, நான் நல்லவன். நல்லா கவனிக்கணும். எனக்கு அவர் தீமையே செய்யறாருங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளையை எடுத்துக்கிட்டாரு, என் வியாபாரத்தை நஷ்டப்படுத்திட்டாரு, என் சரீரத்தில் வியாதி கொடுத்துட்டாரு, ஆனாலும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் அவர் கெட்டவர், நான் நல்லவன். இப்படிலாம் கர்த்தரை போர்ட்ரே பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். சாத்தானுடைய தந்திரம் அது. கர்த்தர் நல்லவர்,
எப்படி எனக்கு தெரியுதுன்னா, பாவ சேத்திலிருந்து தூக்குனாரு. ஜனங்க மத்தியில எனக்கு ஒரு அந்தஸ்து இல்லாத நிலையில நீங்களும் நானும் இருந்தோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? நிறைய பேர் அப்படி இருந்திருப்போம். ஒன்றுமில்லாத நிலையில கிடந்தோம். கான்பிடன்ஸ் கிடையாது, தைரியம் கிடையாது. வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது என்ன செய்வோம்னு நமக்கு தெரியாது. ஆனா ரட்சிப்பை கொடுத்த பிறகு நமக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. நம்மளை அவர் நடத்துறார். ஒன்றும் இல்லாமல் இருந்த நமக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து, நம்ம கையை நிரப்பி, நமக்கு நல்ல வீட்டை கொடுத்து, நல்ல உணவு கொடுத்து, ஓயாம சண்டையும் பிரச்சனையாக இருந்த வீட்டில் சமாதானத்தை கொடுத்து, கொந்தளிப்பு ஏற்படுகிற சில குடும்பத்தில் கூட நீ கொந்தளிக்காம, அந்த கலகம் அந்த போராட்டம் உன் சமாதானத்தை கெடுக்காம, அந்த நெருப்பு உள்ள உன்னை சமாதானமா நடத்தி, பெருவெள்ளம் போல வருது, ஆனா அந்த வெள்ளம் உன்ன மேல வந்து மோதுது, நீங்க நிமிர்ந்து நிற்கும்படி, அது உங்களை அடிச்சுட்டு போகாம நீங்க நிமிர்ந்து நிற்கும்படி இதுவரைக்கும் செய்தது உங்க பலன் அல்ல, உங்க கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுவோம், என் கர்த்தர் நல்லவர். திரும்ப சொல்லுவோம். அப்ப மனுஷனுக்கு தோன்றுகிற வழி மரண வழி. அதுவும் நல்லா சமாதானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது எதுலையுமே ப்ரோக்ரஸ் இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. அப்ப எந்த பாதை நமக்கு கொடுக்கப்பட்டது? இந்த ஆசீர்வாதத்தின் பாதை, ஜீவ பாதை. அது என்ன பாதை? இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. அடுத்த வாரம் நான் காட்ட போறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம். வீட்டில் நாளைக்கு வரும்போது படிச்சுடுவாங்க. 7, 8, 9, 10 அடுத்த அந்த வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். எப்படி தேவன் அந்த பாதையை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறாரு, அந்த பாதையினால, அந்த ரட்சிப்பால இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு நல்லா வாழ முடியும் என்பதை, எவ்வளவு ஒரு ஜீவ வழியில் நீங்க நடக்க முடியும், அந்த பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வழி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் காட்ட போறேன். ஒருவேளை இன்னைக்கு உங்க பாதையில நெருக்கம் இருந்தா, கண்டிப்பா கர்த்தர் உங்களை கொண்டு போகிற இந்த நன்மை ஆசீர்வாதம் நீங்க சுதந்திரிப்பீங்க. நீங்க வேற எதுக்கும் அழைக்கப்படல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். வியாதியை சுதந்திரிக்கல்ல, கிடையாது கிடையாது. கஷ்டத்தை சுதந்திரிக்கும்படி அல்ல, தோல்வியை சுதந்திரிக்கும்படி அல்ல, அவமானத்தை சுதந்திரிக்கும்படி அல்ல. நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல வரணும். சஞ்சலெல்லாம் ஓடிடணும், தவிப்பெல்லாம் ஓடிடணும், பயம் ஓடிடணும். நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். நாம் தேவனுடைய பிரசனத்திலே நிற்கிறோம். பயபக்தியோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். என் விருப்பமெல்லாம் சபை மக்கள் நல்லா கவனிங்க, இன்னும் அதிகமாய் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எதுக்கு ஜெபம் பண்றேன்னா, நீங்க இன்னும் கர்த்தரை அதிகமா நேசிக்கணும். ஆமென். அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். சொல்லுங்க, அவருக்கு மரியாதை கொடுக்கணும். பயபக்தினா அடிச்சிடுவாங்க, அப்படி இல்லை. ஒரு பெரியவர் அவர் வீட்டுக்கு வந்திருக்கணும், உள்ள ஒரு பயபக்தி இருக்கணும். என் தேவன் பரிசுத்தமானவர். கர்த்தரோடு பேசுகிற ஒரு நேரம், உங்களை அவரை ஆராதிக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பக்தியோடு கைகளை உயர்த்தி தேவனை துதி. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறு